பட்டிமன்றம்னா சிரிப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய ஒவ்வொரு ஆள் முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு பதட்டமும் படபடப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. சட்டையில் ஒரு சின்ன கரும்புள்ளி, ஐயோ சட்டையில் ஒரு கரும்புள்ளி இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற விட கரும்புள்ளியை சுற்றி இவ்வளோ வெண்மை இருக்கேன்னு பெருமைப்படும். அது நினச்சிட்டா சந்தோஷம். 5 வயசு குழந்தை கூட என் தாய், என் தங்கம், செல்லத்தாய் பார்க்க 5 வயசு குழந்தைக்கு மரியாதை பாரு. எங்கள் ஊரில் 80 வயசு பாட்டனுக்கு அட்டே தூக்கி போட்டு சங்கில் மிச்சன்னு வச்சுக்க, ஈரக்குளம் அந்து போயிடும் அப்படின்வான். டாக்கு ஈரக்குளம் எங்கே இருக்குன்னு ஸ்கேன்லேயே அவர் கண்டுபிடிக்க முடியாது. இங்கிலீஷில் பேசினா கூட கொங்கு பாசை அழகாக இருக்கும். சிட்டிங்கோ ஸ்டாண்டிங்கோ அப்படின்னு. டைம் மீடியாஸ் வழங்கக்கூடிய கோடை சிறப்பு பட்டிமன்றம். கோடை வெளியே ஒரே வெக்கையாக இருக்கிற நேரத்தில் உங்கள் மனசெல்லாம் குளிர்ந்துருக்கணும், நீங்கள் குளிர்ந்து இந்த மேடையை விட்டு வெளியே போகும்போது மகிழ்ச்சியாக போகணுன்றக்காக இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடு. குளிர்ந்த பகுதியை எங்களுக்கு கொடுத்து, அது எல்லாரும் செய்ய மாட்டான். நான் நிறையா கல்லூரியில் போயிருக்கிறேன். மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இப்படி ஒரு அரங்கத்தை வழங்கி இந்த டைம் மீடியாஸை உற்சாகப்படுத்தியிருக்கக்கூடிய கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மரியாதைக்குரிய சிஓ மேடம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லி, முதல்வர் அம்மா அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லி மகிழ்கிறோம். இம்பாலா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக் அவங்களுக்கும் பெரிய ஒரு நன்றி. இவ்வளோ ஒரு அமைதியை நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு பயத்தில் ஒரு நடுக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி, இந்த பரீட்சை ரிசல்ட்டுக்கு உட்காந்துருக்க மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் எவ்வளோ மார்க்கோ என்னமோன்ற அளவுக்கு இது ஒரு திகில் பட்டிமன்றம் மாதிரி ஆகிப்போச்சு. பட்டிமன்றம்னா சிரிப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய ஒவ்வொரு ஆள் முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு பதட்டமும் படபடப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம், பேச்சாளர்களை நாங்கள் கொண்டு வரதுக்கு சிரமப்படுவோம். ஆனால் இங்கே எங்கள் கல்லூரி நிர்வாகத்தினை ரொம்ப பெருசாக பாராட்டுறேன். நாங்கள் 5 பேரும் 8:45 வந்து இப்படி உட்காந்த வாடிய முகத்தோடு எங்களை பார்த்துட்டு சிவ மேடம் வந்து கேட்டாங்க, என்ன சார் இப்படி டல்லாக இருக்கீங்க? ஆமாம் சார், ஆடியன்ஸு 5 பேர் தான் வந்திருக்காங்க மேடம் அப்படின்ட்டு. 5 பேரா? யாரை சொல்கிறீங்க? எங்கள் 5 பேரை தான் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே வரலைன்ற அர்த்தம். உடனே எங்கள் மேலே ஈவு இறக்கப்பட்டு இந்த ஸ்டூடெண்ட்லாம் வலுக்கட்டாயமாக அடித்து இழுத்துட்டு வந்து உள்ள உட்கார வச்சு, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு வேலை. மேடம் இது சின்ன ஒர்க் இருக்குது, எந்த ஒர்க்காக இருந்தாலும் உள்ளே போங்க. இன்றைக்கி நீங்கள் பட்டிமன்றத்தை கேட்கல, எல்லாருக்கும் 5 மார்க் குறைச்சிருவோம் அப்படின்னு அடித்து இழுத்துட்டு வந்து ஆடியன்ஸை இப்படி ஒரு கொடுமை பட்டிமன்றம் மாதிரி நாங்கள் ஆகிட்டோம். இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிரம்ப விருதுகளை பெற்றாங்க. அந்த விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் எங்கள் பட்டிமன்றத்தின் சார்பில். எதுக்காக இந்த விருது அப்படின்னா, இன்னும் நீங்கள் வேகமாக இயங்கணும், வேகமாக உங்களுடைய கூட்டத்தை கூட்டணுன்றக்காக உங்களுக்கு ஒரு தூண்டுதல், உங்களுக்கு ஒரு டானிக். உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவோர் மட்டும்தான். இன்றைக்கி டைம் மீடியாஸு இன்றைக்கி நிறையா தொழிலதிபர்களை, வெவ்வேறு துறையில் சாதித்தவர்களை இந்த மேடைக்கு அழைத்து உற்சாகப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் நிரம்ப விருதுகளை வாங்க வேண்டும். இங்கே விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, யாரும் விருதுகள் வாங்கவில்லை. என் கையை பார்த்தா உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரியும். இதுதான் விஷயம். அழகாக இருக்குது மேடைன்னா இப்படி இருக்கணும். சில மேடைகள் ஏன் போனோம்னு சொல்லி 7 ஜென்மத்து உட்காந்து வருத்தப்படுற மாதிரி சலசலப்பு, ஏதாவது ஒரு பிரளயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, எல்லாரும் என்னையவே பார்க்குறீங்க, எப்போ தான் ஜோக்கு சொல்ல போகிறான்னு பார்ப்ப முடியும். அதெல்லாம் 20 வருஷம் சொல்லாத, இன்னைக்கா சொல்ல போகிறேன், நீ சும்மாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலம். நல்லா இருக்கு. ஏன்னா மேடை வந்து சில மேடைக்கெலாம் ஏன் போனோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அன்றைக்கி சேலம் போயிருக்கேன். ஒரு ஆள் மேடைக்கு வந்து இந்த இவ்வளவு சால்வே 2.25 அடி நீளத்துக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், எங்கள் நம்முடைய ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து அழகான ஒரு பொன்னாடை பற்றி மாலை, அவர் வாழ்நாள் சாதனை விருது வாங்கினதோடு இல்லாமல் நம்ம ஒரு ஆளுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி, இதெல்லாம் இப்படிதான் சார் பாராட்டு. இப்படி பாராட்டுன்றா தான். அன்னைக்கு ஒரு ஆள் மாலை போட்டாருன்னு எங்கள் மதுரை பக்கம் பெரிய மாலை,
அவர் போட்டுட்டு போன பின்னாடி சின்ன ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மல்லிகைப்பூ மாடையில் மல்லிகைப்பூ வாடை தானே அடிக்கணும், என்ன இது ஒரு பாடி ஸ்ப்ரே வாடை அடிக்குதே. உண்மையில பார்த்தா பாடியிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்புறமெல்லாம் பாடி ஸ்ப்ரே பார்த்தீங்களா, எப்படி நகைச்சி உருவாக்கும் எங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் அவர் தான் அவங்க பெரியவங்களா உயர்ந்திருக்காங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்கவங்களா நாங்கள் வாழ்த்தணும் சார். ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, பாராட்டுதல் மட்டும் அவ்வளோ அழகான விஷயம். நீங்கள் எவரெஸ்டாக உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்டாக வாழ்ந்தால் மட்டுமே சாதனையாளர் விருதை வாங்க முடியும் என்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விருது வாங்கினவங்களை நாங்கள் பாராட்டுறோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க, கொஞ்சம் மூச்சடக்கி தம்மடக்கி ஒரு 40 நிமிஷம் கடகடன்னு நாங்கள் நகைச்சுவையில் சொல்லிவிட்டு படப்படன்னு ஊருக்கு போயிடுவோம். அது இதுன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடக்கூடாது. அதே போல் நல்லா யார் சிரிக்கிறீங்களோ உங்களை தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணும். அதனால புத்தனைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கேமரா கரெக்டுன்னு பின்னாடி ஓடியாந்துடும். டக்கு டக்குன்னு தேவையான இடத்துல சிரிக்கணும். நாங்கள் ஒரு எமோஷனாக ஒரு சோகமாக ஒரு விஷயம் சொல்லும்போது விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, கேமராவே பயந்து. அதனால் இந்த மேடை உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான மேடையாக அமையும். அதுதான் இன்னைக்கு அவசியம். பாசிட்டிவான விஷயந்தான் ஒரு மனுஷனுக்கு அவசியம். நெகட்டிவ் புறம் எவன் பாசிட்டிவாக மாத்திரம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவான். சங்கு ஊதிட்டாங்க அப்படின்னா நெகட்டிவ், சங்கு முழங்கியது பாசிட்டிவ். ஒரே பொருள் தான், அதை நீங்கள் பயன்படுத்துகிற பொறுத்து. சட்டையில் ஒரு சின்ன கரும்புள்ளி, ஐயோ சட்டையில் ஒரு கரும்புள்ளி இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற விட கரும்புள்ளியை சுற்றி இவ்வளோ வெண்மை இருக்கேன்னு பெருமைப்படும். அது நினச்சிட்டா சந்தோஷம். இப்போ போய்கிட்டு இருக்கோம், காக்கா ஒரு எச்சம் போட்டுரு சட்டையில், ஐயோண்டு ஒரு மாதிரி வெறுப்பாகிற விட நல்ல வேலைக்கு யானைக்கு பறக்கிற சக்தி இல்லையேன்னு நினச்சி பெருமைப்படும். ஆக கொரோனா டயத்தில் கூட சார் இப்படி 2 வருஷம் 4 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு, கொரோனா பாடாப்படுத்திருச்சுன்னு வேதனைப்படுறமே, அதை யார் ஒருத்தன் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன். கணவன் மனைவி பேசி மகிழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு. 2 வருஷம் குழந்தை என்ன படிக்கிறான், எவ்வளோ மார்க் எடுக்கு, என்னம்மா ட்ராயிங் பண்ணுறேன் பார்த்து ரசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. வீட்டில் மனைவி கிச்சனில் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஏன்னா 58 வயசில் ஒரு ஆசிரியர் ரிட்டையர் ஆகிறார், 60 வயசில் ஒரு வக்கீல், 65 வயசில் நினைக்கிறேன் ஜட்ஜே ரிட்டையர் ஆகிறார். ஆனால் எத்தனை வயசானாலும் ரிட்டையர் ஆகாமல் இருக்கிற ஒரு பொறுப்பு பெண்களுடைய சமையலறை பொறுப்பு. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு நினைக்க நினச்சிருக்குமா. நான் கொரோனா காலத்தில் இத்தனை நெகட்டிவ்குள்ளே ஒருத்தனை பாசிட்டிவான ஒரு ஆளை பார்த்தேன். கொத்து கொத்தாக மாட்டிக்கிறாங்க. இங்கே 400 300 ஒருத்தன் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே 200 பேருன்னு அவனே விழுந்துட்டேன் 201. இதுக்கிடையில் ஒருத்தன் பாசிட்டிவான சார் தன்னுடைய ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா அப்படி. ஆனால் அவன் கொஞ்சம் அவன்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் சார், இதை பற்றி அவன் கவலைப்படல. பார்த்தீங்களா, நீங்கள் அடுத்தவருக்கு பிடித்தது மாதிரி வாழ்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க சார். அது போல் சார் எனக்கு நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்ட்டு அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலே போதும் சார். அதுக்கு தான் இந்த மேடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அமைய போகுது. காரணம், 1 நிமிஷம் சிரித்தாலே ஒரு சொல் ரத்தம் ஊறும்னு மருத்துவர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 50 நிமிஷம் 1 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க, ரத்தம் கோப்போன்னு ஊறி குண்டக்க மண்டக்க அது வழி மூக்கு வழியெல்லாம் ஒழுகுனாலும் ஒழுகிடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆள் நகைச்சுவை கட்டப்பையில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவரெல்லாம் அந்த மேடம்லாம் அன்னபாரதி மேடம்லாம் வரும்போது லிஃப்ட்டு 2 ஜோக்கு கீழே விழுந்து லிஃப்ட்டுக்குள்ளே சிக்கி கத்துது, என்ன விடு போங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பூரா கட்டப்பையில் தாங்க முடியாமல் கொண்டு வந்து மேடையில் கொட்டி விட்டு இங்கிட்டலாம் ஒரு ஜோக்கு நெளிஞ்சு போய்கிட்டு பாருங்க. அதனால் சொல்கிறேன், நல்லா சிரித்து நீங்கள் மகிழ்ச்சியாக போகணும். அதுக்கு இந்த மேடை. கவி பேர் சொல்கிறார், ஏன் ஒவ்வொருத்தனும் சிரிக்கணும், சிரிப்பு அவசியம் இன்னைக்கு அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க. எந்தெந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பொலி கேட்கிறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் உட்காருவதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உன்னுடைய ஆயுளும் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கலட்டப்படுகிறது. வாழ்க்கை பூட்டியே கிடக்குது, அது சிரிப்பு சத்தம் கேட்கும்போது மட்டும் திறந்து கொள்கிறது. தருவோன் பெறுவோன் 2 பேருக்கு இழப்பில்லாத செல்வம்.
என்றெல்லாம் நீ சிரிக்காத நாளோ அன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நாள். நீ சிரிக்கும் போதும் இதயம் ஒட்டடிக்கப்படுகிறது. சிரிக்காத பூக்களுக்கு வண்டுகளின் வாடிக்கை இல்லை. மனிதர்கள் எங்கேயாவது பார்த்தால் ஒருவரை சிரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சிரிக்காதவனை பார்த்து எனக்கு சிரிக்க தோன்றும் எனக்கு. அதனால் இனிமேல் 2 பேர் பார்த்தா சந்திச்சு ஒரு இடத்துல 65 ஜோக் சொன்னேன், எவனும் சிரிக்கலை. என் சோகத்தை சொன்னேன், கக்குன்னு சிரிச்சிட்டு போகிறேன். இன்றைக்கெல்லாம் உறவுகள் பற்று வைப்பை விட பற்ற வைக்கிறத தான் ஆர்வம் காட்டுறான். சரிங்களா? என்ன கைதட்டி ஏன் வேகமாக இருக்குது? எவனோ ஒருத்தன் பற்ற வச்சிருக்கான். கரெக்டாக நேத்தான் சார் செய்வனை வச்சுட்டு போயிட்டேன் சார். என் வீட்டுக்கு குடும்பமே ரத்தம் வந்து எடுத்துக்க எடுத்தான் சார். இருக்கு இதெல்லாம் ரைட்டாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. தலைப்பேங்க என்ன செய்ய போகிறீங்க? பாதி நேரம் முடிஞ்சு போச்சு. 50 நிமிஷம் சொன்னேன், இப்போயே 25 நிமிஷம் போயிடுச்சு. நீங்கள் என்னைக்கு தலைப்பு சொல்லி இந்த 4 பேரும் பேசி அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க. அழகாக இருக்கும். இன்றைய குடும்ப வாழ்க்கை ஜாலியா அல்லது போலியா? தலைப்புக்கே சிரிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜோக்குக்கு சிரிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை முகங்களை பார்த்தோன்னே எனக்கு வச்சு ரொம்ப பிரமாதம். இப்படி ஏன் சொல்கிறேன்னா சார், இவ்வளோ ஒரு ஜில்லுன்னு ஒரு அரங்கத்தங்க இது வரைக்கும் எத்தனை இடங்கள் போயிருக்கிறோம் பார்த்தது. இன்றைய குடும்ப வாழ்க்கை ஜாலியா போலியா என்ற அந்த பட்டிமன்றத்துக்கு வாதிட வந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள், வாழ்க்கை போலிதான். எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பே பாருங்க, போலியான சிரிப்பே. ஏன்னா அவ்வளோ எப்படி இருக்க, நல்லா இருக்கு, எடுத்தோன்னே போய் தான் எல்லாம் நல்லாவா இருக்கும். எடுத்தோன்னே போய் வருஷம் பிறந்தோடனே இந்த வருஷமே எனக்கு நல்லா இருக்குன்னு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சாமியை கும்பிட்டு பொய்யே சொல்லக்கூடாது முடிவெடுத்திருக்கேன்னு உட்காந்துருப்பேன். சம்சாரம் சேலையை கட்டு வந்து இந்த சேலை எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னும். நல்லா இருக்கு பொய் அன்னைக்கு சொல்லணும். பார்த்தீங்களா? டாக்டர்கிட்ட போகிறேன் சார். ஒருத்தன் டாக்டர் போகும்போது ரேசை கொஞ்சம் காலை இழுத்து போனேன். காலை இழுத்துட்டு வரும்போது டாக்டர் கிட்ட என்னங்க காலை ஒரு மாதிரி இழுத்து வரேன். 3 நாளாக கால் வலி சார். கால் வலின்னு 16 கிலோமீட்டர் தனியாக வந்திருக்கீங்களே, சம்சாரத்துக்கு கூட்டு வர வேண்டியானே, எதுக்கு தலைவலி வேற? பார்த்தீங்களா? ஆனால் என்ன சொல்கிறேன், வீட்டில் ஒன்றே மாதிரி மனசுக்குள்ளே இப்படி தான் வாழ்க்கை போலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது கடத்தெருவில் கட்டப்பை வீட்டுக்கார்ட்ட இதை பிடிங்க ஒரு நிமிஷம் விறுவிறுன்னு முன்னாடி போனோம். போய் செருப்பு வச்சு 2 அடி அடிச்சுட்டு வந்துருக்கு. இவன் என்னம்மா அவன் முன்ன பின்ன தெரியும், அவனை போய் இதுக்கு அடிச்சுட்டு வர, சும்மா இருங்க, அசப்பில் உங்களை மாதிரியே இருந்தேன். அவனை மாதிரி இருந்தவனுக்கே அந்த அடின்னா இப்போ இவருக்கு என்னன்னு பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் நாங்கள் ஏன் குடும்ப வாழ்க்கை ஜாலியாக போலியான்னு வச்சுருக்கோம்னா அதுதான் தலைப்பு, அதனால் வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்றும் பெருசான விஷயம்லாம் கிடையாது. இந்த விவாதத்தை அழகா, இதில் தீவிரமான வாதம் இருக்கும், ஆனால் தீவிரவாதம் இருக்காது. நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா உங்கள் இருக்கையிலும் இருக்கணும், இரு கையிலும் இருக்கணும். வெறுமனே ஆண்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்களை 50 ஜோக்கு மறந்து போயிடும். இங்கே பார்த்தா தான் இதனுடைய கஷ்டம் தெரியும், இங்கே மேலே வந்தால் தான் இதனுடைய கஷ்டம் தெரியும். அதனால் நல்ல ரசிகர்களை, நல்ல மனிதர்களை சந்திப்பதில் எங்களுக்கு பாதி சந்தோஷம். அந்த அளவுக்கு வெகுளியான மனிதர்கள். ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று சொல்லுவோம். பட்டு நகரம் என்று காஞ்சியை சொல்லுவோம், வேட்டு நகரம் என்று சிவகாசியை சொல்லுவோம், லட்டு நகரம் என்று திருப்பதியை சொல்வோம், முட்டை நகரம் என்று நாமக்கல்லை சொல்வோம், மாங்காய் நகரம் என்று சேலம், தேங்காய் நகரம் என்று பொள்ளாச்சி, கோயில்கள் நகரம் என்று கும்பகோணத்தை சொல்வோம். அதே போல் முத்து நகரம் என்று தூத்துக்குடி சொல்லுவோம். முத்து ஏதோ வாட்ஸ்அப்பில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைக்காங்க. கொங்கு மண்டலத்தில் என்ன ஒரு அழகுன்னா 38 மாவட்டத்திலே மரியாதை மிகுந்த ஒரு, அதை விட என்ன சொல்ல முடியும்? ஏனுங்க உட்காருங்க, அந்த வார்த்தை கேட்டாலே ஒரு மரியாதை தன்னால் கூடுது. 5 வயசு குழந்தை கூட என் தாய், என் தங்கம், செல்லத்தாய் பார்க்க 5 வயசு குழந்தைக்கு மரியாதை பாரு. எங்கள் ஊரில் 80 வயசு பாட்டனுக்கு அட்டே தூக்கி போட்டு சங்கில் மீச்சன்னு வச்சுக்க, ஈரக்குளம் அந்து போயிடும் அப்படின்பான். டாக்டருக்கு ஈரக்குளம் எங்கே இருக்குன்னு ஸ்கேன்லேயே அவர் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிப்பாங்க சர்வசாரமாக வத்தலை கொண்டு நின்றுட்டு. பார்த்தீங்களா? இங்கிலீஷில் பேசினா கூட கொங்கு பாசை அழகாக இருக்கும். சிட்டிங்கோ ஸ்டாண்டிங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி மரியாதை மக்கள்கிட்ட
ஒரு மரியாதையாக ஒரு பட்டிமன்றத்தை முதல் மரியாதையாக நாங்கள் வழங்குகிறோம். வாழ்க்கை ஜாலியா போலியான்றது போலிதான் என்று உயர்திரு பண்பாளர் சாலம்பாப்பியா ஐயா அவருடைய பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறார். சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சன் டிவி பட்டிமன்றங்களில் பேசிய அற்புதமான பேச்சாளர், வழக்கறிஞர் அந்த இளம் வயதில் இருந்து கொண்டே நிறையா கல்லூரிகளிலும் பட்டிமன்றங்களையும் பாட்டு மன்றங்களையும் பேசி மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு எதிர்கால நம்பிக்கை தூண் பேச்சாளராக இருக்கக்கூடிய விருத்தாச்சலம் அருண் அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வருவார். அதே அன்னைக்கு ஆசிரியர் தான் பேச்சாளராக வரணும், பேராசிரியர் தான் பேச்சாளர் வரணும் மாற்றி, ஏன் விவசாயியும் வந்து மேடையில் பேச முடியாதா சார் பட்டிமன்றத்தில்? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற வாய்ப்பை டைம் மீடியாஸும் நம்முடைய கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜும் அந்த ஏற்பாடு செஞ்சுருக்கு. ஒரு அழகான எல்லாருக்கும் பிடிச்சது விவசாயி, ஊழல் இல்லாத ஒரு துறை. அந்த துறை வளர்ந்தாலே நம்ம இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பேச்சாளராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பரசு ஐயா அவர்களுக்கு பேர் அப்படி அமையணும். அன்பு அரசு, அன்புண்டாலே அதிலே ஒரு அரசு இருக்கு. அப்படி பேர் நிறைய பேருக்கு அமையாது. எங்கே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டார், காலேஜுக்கு அனுப்ப மாட்டார், பேர் மட்டும் அனுப்புறியான்னு வைப்பார். நீ அனுப்புறதே இல்லை, பிறகு அனுப்புறியான்னு வச்சுருக்க. ஆனால் பேர் அன்பு. எனக்கு ஒரு வார்த்தையாக இருந்தார், வகுப்புகளை வந்து சப்புன்னு எவனா ஒருத்தன் போட்டு அடித்து சட்டையை கிழிச்சிட்டு அன்பாக இருக்கணும் அடுத்துக்கிட்ட அப்படின்னு போவார். ரத்தம் ஒலிக்கிட்டு இருக்கும், அவன் எப்படி அன்பாக இருப்பான்? அதனை தொடர்ந்து வாழ்க்கை ஜாலி தான், எப்போயுமே சந்தோஷமாக எடுத்துக்கங்க. வாழ்க்கையை ஜாலியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் அதே ஜோலியாக இருக்காங்க, நம்ம அப்புறம் காலி ஆயிடுவோம் என்று சொல்கிறதுக்கு 2 பேச்சாளர்கள். அவங்களும் நீங்கள் நிரம்ப தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. பட்டிமன்றம், பாட்டு மன்றம், ஏன் ரசிகர் மன்றம், எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசாத ஒரே மேடை தூக்கு மேடையில் அவங்க பேசலை. பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்திருக்காங்கன்றது கிடையாது, நிகழ்ச்சியில் வந்தாலே போதும். நிரம்ப பாட்டு மன்றங்கள் பட்டிமன்ற நடுவராக இருக்காங்க. போன வாரம் சிறுவிழுத்தூர் ஆண்டாள் கோயிலில் 3.25 நேரம் தனி சொற்பொழிவு ஆன்மீக பேச்சு. இதில் என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? அவங்க கிறிஸ்துவராக இருந்து கொண்டு ஆண்டாளை பற்றி 3.25 நேரம் பேசி கடைசியில் 1:45 ஆயிடுச்சு. பின்னாடி யாரோ சுரண்டிருக்காங்க. பார்த்தா ஆண்டாளே வந்து போதும் தாயி கொஞ்சம் தூங்க விடு, ஏன்னா எனக்கே தெரியாத விஷயத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டாளுக்கே தெரியாத விஷயத்தை ஆண்டாள்கிட்ட சொல்லி 5,000 ரூபா பிடிச்சிருக்காங்க அன்னைக்கு பேமெண்ட். அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களையும் எதற்கும் துணிந்தவன், சூர்யா நடித்த ஈட்டின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் சூர்யாவுக்கு அக்காவா, சூர்யாவோட 17 வயசு கம்மி பாவம், ஆனால் அக்காவை நடிச்சிருக்காங்க. நான் அடுத்த வாரம் பெரியம்மாவை நடிக்கிறதுக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு வந்திருக்கு. இதுதான் எங்களுடைய நிலைமை, இதுதான். அப்படி திரைப்படங்கள்லையும் இப்படி சின்ன திரையிலையும் எல்லா டிவிலையும் வர்றாங்க. நேற்று வீட்டில் டிவியை போகிற சிசிடிவியில் வந்து நிற்கிறாங்க. அப்படி பெருமைக்குரிய தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர், அது மட்டும் இல்லாமல் சல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்குரிய கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரகோஷம். இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் போனீங்கன்னா ஒரு 16 மாடி கட்டிடம் கண்ணாடியோடு மின்னும். திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய கட்டிடம். அவங்க அப்பா அதுக்கு பின்னாடி தான் வடக்கடை போட்டிருக்காரு. நீங்கள் போனீங்கன்னா 5 ரூபா வடைக்கு 3 ரூபான்னு கொடுப்பார். நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எதிர்த்தாப்புல ஆஸ்பத்திரி, அங்கேயே நீங்கள் குளுக்கோஸ் சேர்த்துட்டு, ஏன்னா உளுந்தவுடன் பேர் உளுந்தே போட மாட்டார். ஒரு நாள் உளுந்து உடனே அவர் கீழே உளுந்து அதில் ஓடுறார். கெட்டு உளுந்த உடனே என்கிட்ட ஒரு நகைச்சுவை செஞ்சு நான் 4 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தேன். அதெல்லாம் வேணும் சார், இவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். ஆனால் உண்மையிலே நான் கிண்டலுக்காக சொல்ல, சேலத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மேடையில் 1.25 நேரம் ஸ்பாட்லேயே அவங்க பேச்சை பார்த்துட்டு ஸ்பாட்லேயே 70,000 ரூபா ஃபைன் போட்டாங்க. பேமெண்ட் 30,000னா 50,000 ரூபா வட்டிக்கு வாங்கி கட்டி சொல்கிறது. இப்போ என்னாப்புல வந்துக்கிட்டா இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே நிரம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுலே 46 நாடுகள் போகலாம் நினைக்கிறாங்க. ஒரு வயலும் கூப்பிடல. சரி, எந்த நாட்டு கூப்பிடாட்டி என்ன,
நம்ம கொங்கு நாட்டில் கூப்பிட்டோம்ல சார், அதே பெருசு. ஆனால் உண்மையிலே நான் நகைச்சுவை வச்சுன்னு 3 நாடு போயிருக்காங்க. ஒரத்த நாடு, செட்டி நாடு, ராம் நாடு. கூட்டி பார்த்து 3மே தமிழ்நாடு. அப்படி வெறுமை. அடுத்து வர போகிறது ஆச்சரியப்படுத்தக்கூடியவர், நம்மளுக்கு இந்த இடத்துக்கு பொருத்தமானவர். உலகத்தில் அஞ்சமில்லாத, ஊழல் இல்லாத, இளநீரை போன்று, தாய்ப்பாலை போன்று புனிதமான ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் தொழில் மட்டும்தான் சார். எத்தனை மகான்களை உருவாக்குறாங்க. பெருமைப்படுற என்ன தெரியுமா, தான் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் முன்னேறிட்டா போறாம போடுவோம். நம்ம 2 பேரும் இந்த சைக்கிளை ஓட்டிட்டு போய் திடீர்னு டூவில் வந்துட்டு அப்படின்னு டப்புன்னு வெடிச்சு டூவிலரோட கம்மாக்குள்ள கிடப்பேன். ஆனால் தாங்கிட்ட இருந்து படித்து பெரிய ஆளை வர வர அவங்கள பார்த்து, இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கார்ல என் ஸ்டூடெண்ட், தான் மதுரமுத்து ஜோக்கடி இருக்கார்ல என் ஸ்டூடெண்ட் சொல்லி பெருமைப்படுற ஒரு துறை ஆசிரியர் துறை. அதான் அவங்களுக்கு அப்படியாப்பட்ட துறையில் நல்லாசிரியர் இருந்து கொண்டு தமிழ் அப்படி பேசுவார் சுத்தமாக. தமிழ் இன்னைக்கு பேசவே மாட்டேங்கிறோம். ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஃபைன் அப்படின்றான். அதே தமிழுகளுங்க என்ன எப்படி இருக்க, எது இருக்கேன் சார், நான்லாம் எதுக்கு இருக்கேன், என்ன இருக்கு, 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டேன், கேட்டவன் போயிட்டான், கூமாப்பட்டி தாண்டி போயிட்டான். இப்படியா சார்? மாறிக்கிடுச்சு, எல்லாம் மாறிக்கிடுச்சு சார். அப்போ ஒரு தமிழ் அறிஞராக மேடை தோறும் நல்ல தமிழை செலவழிக்கணும், அது ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் அப்படி தமிழ் வார்த்தை அமைஞ்சிட மாட்டாங்க. இப்போ இன்டர்வியூக்கு போனவன்ட்ட உட்கார வச்சுட்டு சாரே சொல்கிறார், ஒரே கேள்வி தான், ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட். சரிங்க சார், ஒரே கேள்வி, அதுக்கு நீங்கள் எதிர்ப்பதை மட்டும் சொல்லுங்கள், நான் சொல்கிறதுக்கு ஆன்லைன் மெசேஜ் படிச்சு சொல்லுங்கள் சார். கணவன் மனைவி, வெரி குட் வெரி பேட், அடா அது இல்லைப்பா, அடா அதான்ப்பா, யோ முடிஞ்சிச்சு, யோ முடியலையா, செருப்பு அந்த விளக்குமாறு பிஞ்சு போயிடும், அவன் சொன்னது ஒன்று தான். இப்படியெல்லாம் தமிழோட வார்த்தையோட விளையாடுவான். தமிழோட பெருமை என்னான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவரை, ஏன்னா தமிழாசிரியனால சொல்கிறேன். 3 பெண்கள் உட்காந்துருக்காங்க, அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு. முதல் மனைவி, 2வது தங்கை, 3வது மகள். வந்தவங்க கேட்குறேன், உட்காந்துருக்காங்க அவங்க யார், தங்கச்சியை பார்த்து, கூட பிறந்தவள். அதுக்கடுத்து மனைவி உட்காந்துருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்குறாங்க, கூட பிறந்தவள். கடைசியில் அவங்க கூட பிறந்தவள். இவன் கொஞ்சம் புத்தி பதட்டத்தோடு இருக்கான், போயிட்டு நாளைக்கு வாரேன்ட்டு இருக்கான். எதுக்குங்க, என்னங்க, தங்கச்சி கூட பிறந்தவன சந்தோஷம் ரைட்டு, மனைவியும் கூட பிறந்தவனையா, மகளை கூட பிறந்த குழப்பமா இருக்கையா. அவள் என் கூட பிறந்தவள், என் கூடவே பிறந்தவள் தங்கச்சி. மனைவி நான் கூடுவதற்காகவே பிறந்தவள், மகள் நாங்கள் கூடியதால் பிறந்தவள். பார்த்தீங்களா, இதுக்கு தான் சார் தமிழை கொண்டாடுறது. அப்படியாப்பட்ட தமிழை நாடுதோறும் மேடைதோறும் விதைத்து வரக்கூடிய நல்ல ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய ஆசிரியர், நிரம்ப மேடையில் நகைச்சுவை பாடலோடு பேசக்கூடிய நம்ம ஈரோடு பெருந்துறை சேர்ந்த கோப்பா ரவிக்குமார் ஐயா அவர்கள். இப்பொழுது பட்டிமன்றத்தை வெகு சுறுசுறுப்பாக வேகமாக ஆரம்பிச்சிடறோம். இந்த பட்டிமன்றம் எப்படி வெற்றி என்பது எங்கள் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், பித்தப்பை, கணையம், சுவரொட்டி எல்லாம் சுத்தமாகி க்ளீனாக போவீங்க. அங்கே ஒரு ஆள் சார், என் கிட்னி எப்பயே போயிடுச்சுங்க, என்கிட்ட க்ளீனாக மொத்தமே க்ளீனாக தான் வந்திருக்கேன் பண்ணக்கூடாது. இதை நான் முழுக்க காரணம், 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. எங்கள் மேடத்தை பாராட்டுறேன், ஏன் ஸ்டூடெண்ட்லாம் உள்ளே உட்கார வச்சாங்கன்றதுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன். ஹிட்லர் அருமையான மனிதன் தான், அவனை மோசமாக்கியது அவங்க அப்பாவுடைய அந்த வாழ்க்கை முறை, எனி டைம் மதுவிலே இருக்கக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த பேச்சாளர் தெரியுமா, ஹிட்லர் தான். முன்னுக்கு இருக்கவங்க அவர் 10 நிமிஷம் பேசுறான்னா அவன் சொல்கிறத அப்படியே செய்வான், கிணத்துல குதினா குதிச்சிடும், அந்த அளவுக்கு தான் பக்கம் இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேச்சாளர். அதனால் இந்த உலகத்தில் ஹிட்லர், முசோலினி மிகப்பெரிய சர்வாதிகாரிகளை எப்படி உருவாங்கினாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற சிரிக்கிற உணர்வே கிடையாது, எப்பவுமே விரக்தியோடு இருந்தனால தான் அவன் வன்முறையில் ஈடுபட்டான். எவன் ஒருவன் சிரித்து கொண்டே இருக்கிறானோ, மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, அவன்கிட்ட வன்முறை இருக்காது, யாரையும் கடன் நினைக்க மாட்டான், கெட்ட காரியங்கள் ஈடுபட நினைக்க மாட்டான். அதுக்காக தான் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் மாணவ மாநில வர வச்சு உங்கள் மூலம் இந்த நகைச்சுவை பட்டிமன்றம் அரங்கேறுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. முதலாவதாக, வாழ்க்கை போலியா ஜாலியான்றதில், வாழ்க்கை போலி தான், யாரை பார்த்து போலியாக தான் இருக்கான் பார்க்குற பூரா. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ் எப்படி சார் போகணும் அப்படின்னே, ஒரு 100 ரூபா விடுங்க அப்படின்னா,
பார்த்தேன் ஐயா பார்த்தீங்களா? இப்போ ஐயா வந்து இப்போ தான் அவங்க வயசுக்கு கைதிட்டு சிரிப்பது அந்த சிவனே சிரித்து என்னை வாழ்த்துற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? பழைய கால ஆட்கள்லாம் பேசி சிரிக்க வைக்க முடியாது சார். அவங்களுடைய நகைச்சுவை திறனே வேறு மாதிரி இருக்கும். ஒன்று மட்டும் சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்றேன். மதுரை வீரன் ஒரு படம். அந்த மதுரை வீரன் படம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 58 இல்லை 56 வந்த படம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எத்தனை 70 வருஷம் கழிச்சு நகைச்சுவை பாருங்கள் எப்படி இருந்துச்சு. மன்னர் வந்து கூப்பிடுவார், தளபதிகளே, டிஎஸ் பாளையா தான் தளபதி. வீரனை பின்தொடர்ந்து செல்லுங்கள், ஓடிவிட்டான், அவனை பிடித்து வாருங்கள் அப்படின்னு அனுப்பிவிட்டுருப்பார். டிஎஸ் பாளையா வந்து குதிரைவே கழுத மாதிரி தான் ஓட்டிப்பார். கட்டக்கு கட்டக்கு கட்டக்குன்னு போய் இவர் என்னைக்கு பிடிக்க தளபதியா எம்ஜிஆர் ஓட்டிருப்பார். அங்கே 1 மணி நேரம் கழிச்சு வருவார். மன்னர் கேட்பார், வீரனை பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன ஆனது? அதுக்கு டிஎஸ் பாளையா பதில், நாங்கள் அவனை பின்தொடர்ந்து தான் சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான். இப்படி ஒரு வாசம் எங்கேயா இருக்கா சார்? அப்படி கேட்டு வளர்ந்தவங்க பெரியவங்களாம் இந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். இப்பொழுது வழக்கறிஞர் விருத்தாச்சலம் அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க்கை போலிதான் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்.